அணு உலை நமக்கு உயிரோடு வச்ச கொல்லி. 2 ஆண்டுகளா அணு உலைக்கு எதிராக நம்ம போராடணும். நீ பார்த்த தமிழ்நாட்டில் இடிந்த கரையிலையும் கல்பாக்கத்திலையும் இந்த அணு உலைகள் இருக்கு. அதுல இடிந்த கரையில மிகப்பெரிய அணு உலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த அணு உலை வேண்டாம் என்று சொல்லும் போது அட்டானமிக் பவர் அணு உலை இல்லாது எப்படி மின்சாரம் நமக்கு கிடைக்கும், போதிய அளவுக்கு எப்படி மின்சாரத்தில் நாம் நிறைவடைவது என்று இவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அப்போது நமக்கு எழுகிற கேள்வி, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இந்த கேள்வி நமக்கு எழுகிறது. இதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் கேட்டு பார்க்கணும். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல. இப்ப அந்த அணு உலை செர்னோபில்ல 1986 வெடிக்குது. உலகத்தின் பேரழிவு. அன்றைய அதிபர் ரஷ்ய அதிபர் கோப்பர்சேவ் பேசுகிறார், இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான அழிவு அல்ல, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுங்கிறது. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் நம்மை காப்பாற்றுவார்கள், ஆபத்து பார்ந்தவர்கள் என்று ஏமாந்து விட்டோம் என்கிறார்கள். எனவே மிகப்பெரிய இரும்பு வேலியை போட்டுவிட்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று முடிவைத்து விட்டு போய்விட்டார்கள். 86 வெடிக்கிறது. அவ்வளவு பெரிய பேரிடர் பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணு உலையை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த அணு உலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணு உலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார். கேரள மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள், நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். ஏன்? அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், அந்த மண்ணின் மகன், மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான். இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தமில்லாத தரகர்கள், புரோக்கர்கள் தலைவர்களாக, அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ, என் ஆத்தாளப்பன் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ, அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள். என்ன நடந்தது? அவனுக்கு அணு உலை அமைப்பதல்ல நோக்கம், அணு பூங்கா அமைப்பதுதான் அவனுடைய நோக்கம். அணு குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதான். இது அண்ணன் சொல்லல. உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது, இதையும் அண்ணன் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே சொல்றான். இப்ப இதுல அணு உலை வெடிக்க வேண்டியது இல்ல, வெடிக்க வேண்டியதே ஒண்ணுமில்ல. அணு உலையை குளிர்விக்கணும், அணு உலையை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் பார், அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும். ஒன்னு ஆறுல விடணும், கடற்கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான். விடுவதால என்னன்னு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு அணு உலை வெடிக்க வேண்டியது இல்ல, வெடிக்க வேண்டியதே ஒண்ணுமில்ல. அணு உலையை குளிர்விக்கணும், அணு உலையை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் பார், அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும். ஒன்னு ஆறுல விடணும், கடற்கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான். விடுவதால என்னன்னு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு இதுல காட்சிப்படுத்தல, தனியா மறுபடியும் தேர்தல் அப்ப போட்டு காட்டுறேன் பாரு. இந்த அணு உலையை பீச்சி அடிக்கிற தண்ணீர் இப்படி தரையில பட்டுச்சுன்னு வச்சுக்கடா, அதுல ஒரு புல்லு முளைக்கும். அந்த புல்லை மாடு மேயும். அந்த மாடு மெஞ்சுற மாட்டுல இருந்து பால் வருது. அந்த பாலை கறந்து அதுல இருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு அதை மூடிய திரியிட்டு ஒரு இருட்டு அரைக்கில வச்சு கதவை பூட்டிட்டு இந்த போத்தலை உள்ள வச்சு நான் பகல் போல எரியுங்கிறான். இவ்வளவு போயும் அந்த அணு கதிர் குறையல. இந்த அணு கதிர் வீச்சு என்பது நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி கிழித்துக் கொண்டு வெளியேறுங்கிறான். அப்ப சதை எம்மாத்திரம் பாரு, பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு, காட்டுறேன் பாரு, ஒவ்வொன்னா பாரு.
பாரு, இந்த அணு உலை இதை குளிர வைக்க, இது வெளி புறத்தோற்றம், உள்ளுக்குள்ள பாரு தண்ணீர் குளிர வச்சுக்கிட்டே இருக்கான் பாரு. இந்த தண்ணீர் எங்க உண்டி விடுவான்? கடலுக்குள்ள விடுவான். இது யாரு? செர்னோபில் வெடிப்பு. அதுக்கு முன்னாடி வந்தது எது? புகுஷிமா. இது ரெண்டையும் பார்த்த பிறகும் கூட இவங்க வெளிப்பட்டதா தெரியல. பெரு வெடிப்புக்கு பிறகு இதனால என்ன? இது யாரு இங்க? இதுல யாரு பார்த்தா? 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் செத்து வெளியில வந்துச்சு. பார்த்த இதெல்லாம் யாரு? எங்கேயும் இல்ல, நம்மூர் கடற்கரை தான் தம்பி. இது நம்மூர் கடற்கரை தான். எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மீன் செத்து ஒதுங்கி இருக்கு? அணுக்கசிவு, அணுக்கழிவு. நீ நச்ச உள்ள விட்ட, அது தின்னுட்டு அது பொதுவாரு வாழ முடியல, வெளியில வந்து கிடக்குவார், செத்து கிடக்குவார். பாரு எப்படி செத்து மிதக்குது பாரு. அது செத்து மிதக்குது உடனே விஷத்தை. நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாவ. ஏன்? அங்க போகுது, நஞ்சு போகுது. இதை தடுக்கணும். எப்போ? உன் பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்குதான் இது தடுக்கப்படும். பாரு, இப்ப பாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயன் இல்லை. இங்க பாரு, சாகர் மாலா இந்தியில, தமிழ்ல யாரு? கடல் மாலை. இப்ப சொல்லும் போது உனக்கு தெரியல எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்னென்ன சாகர் மாலான்ற, என்னென்ன கடல் மாலை, பாரு எப்படி நடக்குதுன்னு பாரு. இவ யாருன்னா பீம்ஸ்டெக். பீம்ஸ்டெக்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதோட டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதான் பீம்ஸ்டெக். இந்த நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி, இதனுடைய டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதுக்கு இந்த திட்டத்துக்கு பேரு பீம்ஸ்டெக். இந்தியாவுக்குள்ள சாகர் மாலா, இந்தியில, தமிழ்ல கடல் மாலை. இந்த திட்டத்திற்கு பிலிப்பைன்ஸ்ங்கிற ஒரு நாட்டில் இது அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற வங்கி. இந்த வங்கிக்கு பேர் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல 250 லட்சம் கோடி, ஒரு சின்ன நாட்டுக்கு 250 லட்சம் கோடி அந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வருது. இந்த சின்ன நாட்டுக்கு 250 லட்சம் கோடி எவ்வளவு அந்த வங்கிக்கு வருது என்று தேடினால் எங்கிருந்து வருது? அமெரிக்காவின் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து இங்க வருது. எதுக்காக வருது? இந்த திட்டத்துக்காக வருது. பீம்ஸ்டெக்ங்கிற இந்த சாகர் மாலா திட்டத்துக்கு வருது. பீம்ஸ்டெக்கு வருது. அதுல இந்த சாகர் மாலா திட்டத்திற்கு இந்தியா 25 லட்சம் கோடியை பெறுது, ஒப்பந்தம் போட்டுது. அதுல 8 லட்சம் கோடியை முதலில் இதுல முதலீடு செய்து. இதன் நோக்கம், இந்த சாகர் மாலாவின் நோக்கம், இந்த கடல் மாலையின் நோக்கம் சாலை போக்குவரத்து, தரை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, விண்ணூர்தி போக்குவரத்து, எல்லாவற்றையும் இணைத்து கடல் போக்குவரத்து கொண்டு வரணும், கப்பல் போக்குவரத்துக்கு கொண்டு வரணும். இந்த கொண்டு வரான் பாரு, எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்து கொண்டு வருவான். இந்த இது யாரு? சாலை போக்குவரத்து. நீ இந்த 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை நான் யாருக்கு போடுறான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்குன்னு. அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு அண்ணன் பலியாக முடியாது. இது உனக்கு இல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்வதற்கு போடப்பட்ட சாலை இது. இந்த மூடு போது பாரு, இதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த முதலாளிகள் தயாரிக்கிற உந்துருளி மோட்டார் பைக், கார் இருக்கு. 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4.5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. மோட்டார் பைக்கு 1 லட்சம் லிட்டருக்கு மேல தண்ணீர் தேவைப்படுது. அந்த முதலாளிகள் அவன் நாட்டில் தண்ணீரை அப்படியே வச்சுட்டு என் நாட்டில் வந்து வேட்டையாடுறான். வேட்டையாடி உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விரைந்து எடுத்து செல்ல இந்த சாலை போக்குவரத்து பயன்படலை, விண்ணூர்தி போக்குவரத்து பயன்படலை, தொடர்வண்டி போக்குவரத்து பயன்படலை. அதனால கப்பல் போக்குவரத்துக்கு வந்துடலாம். இந்த பார் கண்டெய்னர் எங்க ஏத்துறான் பார் ராஜா, பாத்துக்க. ஏற்கனவே இங்க சென்னை துறைமுகம், இதுல 38 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அடுத்து நம்ம தாத்தா காமராஜர் பேர்ல இருக்கிறதுல 58 விழுக்காடு வேலை நடக்குது. அடுத்து நம்ம பாட்டன் வாவு சிதம்பரனார் பேர்ல இருக்கிறதுல 55 விழுக்காடு தான் அந்த துறைமுகத்தில் வேலை நடக்குது. நல்லா கவனிச்சுக்க. 3 இயற்கை துறைமுகங்கள் நமக்கு இருக்கு. அதுலயே 38, 58, 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த இடத்திலையும் ஏற்றுமதி ஆகாமல் பொருட்களோ இறக்குமதி ஆகாமல் பொருட்களோ தேங்கி நிக்கல. அப்ப புதிதாக துறைமுகம் எதுக்கு பதில் இல்லை. இப்ப என்ன நடக்குது? இந்த LNT 330 ஏக்கர்ல இந்த துறைமுகத்தை வச்சிருக்கான், எடுத்திருக்கான் லீஸுக்கு. இதை விரிவாக்க, புதுசா ஒண்ணு தொடங்க முடியாது, விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்.
யார்கிட்ட ஒப்பந்தம்? அன்னைக்கு இருந்த முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் அதானி குழுமத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுக்கிறார். இந்த 320 ஏக்கரில் இருந்து 6111 ஏக்கர் இந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போடுகிறார். அதுதான் காட்டுப்பள்ளி துறைமுகம். இங்க பார், இவன் எதுக்குடா இவ்வளவு பெரிய துறைமுகம் நீ கேட்டால் உன்னிடத்தில் சொல்வார்கள், ஏற்றுமதி செய்வோம், இறக்குமதி செய்வோம் என்பார்கள். அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம்? எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? என் நாட்டின், என் நிலத்தின் வளத்தை எல்லாம் ஏற்றுமதி செய்வார்கள். பாரு, மீத்தேனு, ஈத்தேனு, நிலக்கரி எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்வார்கள். எதை இறக்குமதி செய்வார்கள்? காரு ஏற்றுமதி, இங்க முட்டை ஏற்றுமதி. எதை இறக்குமதி? வெங்காயம், பருப்பு. இந்த வெங்காயம் பருப்பு கூட நமக்கு விளைய வச்சு தர முடியாத பருப்புக்கிட்டையும் வெங்காயத்துக்கிட்டையும் நாட்டை கொடுத்துட்டு நீ இப்ப பொங்கலுக்கு 3000 தருவேன், போய் ரேஷன் கடையில் மண்டியை போட்டுக்கிட்டு நில்லு. ஒரு முளை கரும்பு தருவானா, அப்படியே ஒரு முளை கயிறு தருவான், வாங்கி தூக்கில் போட்டு தொங்கு தொங்கு. பாரா, வெங்காயம் பருப்பு இறங்குதுடா. எப்படி? இப்ப எதுக்காக இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் புரியுது. அது போக ஏற்கனவே கொச்சின்ல இருக்கு, திருவனந்தபுரத்தில் இயற்கை துறைமுகம் இருக்கு. அது போக விழிஞத்தில் 8000 கோடிக்கு முதல்ல வந்து அதானி துறைமுகம் கட்டுறாப்புல. அந்த துறைமுகத்துக்கு 80 லட்சம் டன் கற்களை கொட்டி மேவணும். அந்த 80 லட்சம் டன் கற்கள் என் நிலம் கன்னியாகுமரியிலிருந்து வெட்டி எடுத்துட்டு போகப்படுது. அவன் ஊர்ல மலை இருக்கா? இருக்கு. எந்த மலை? இதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் அங்கதான். அவன் மலையை வெட்டாம ஏன் மலையை வெட்டான்? அதே சேம் டயலாக் தான். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டேய், சிற்றணையில 4 மரத்தை வெட்டி தூர்வாரிக்கிற அனுமதிக்காத. அவன் மரத்தை வெட்டினால் நட்டு வளர்க்கலாம், அனுமதிக்கல. மலையை வெட்டினால் ஒன்றும் செய்ய முடியாது, வெட்ட அனுமதிக்கிறா யார்? இவன். ஏன்? அவன் மலை இல்லை, எனக்கு மலை இல்லை, என் தாயின் முளை, அதனால நான் கதறேன், அவன் சிரிக்கிறான். புரியுதா? புரியுதா? இப்ப இங்க கன்னியாகுமரியில் தோண்டின பள்ளத்தை ஏன் அப்படியே வச்சிருக்கேன்? எவன் அந்த கற்குவாரியில தோண்டினானோ அவனையெல்லாம் அங்க போட்டு மூடுறதுக்கு தான் வச்சிருக்கேன். அந்த கசிவு உள்ள போய், சாயக்கழிவு, ஆழக்கழிவு உள்ள போய், இந்த நச்சு எல்லாம் போய் எப்படி கடல்வாழ் உயிரினங்கள் செத்து ஒதுங்குன்னு பாக்குற. 30 விழுக்காட்டு உணவை நிறைவு செய்வதவன் யார்? அவன் தான். அவன் ஏன் இப்படி செத்து போனமானா அதை பத்தி பேச மாட்டான். இப்ப நான் பேசணும், கவனமா இரு. இது யாரு? அணு கழிவு. பல ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள அணுக்கழிவு. இந்த அணுக்கழிவை பூமிக்குள்ள புதைக்கணும், புதைச்சு வைக்கணும். எப்படி? இந்த உலைய பாரு, இது என்னன்னு பாருதியா? இங்க பாரு, நன்கு கட்டப்பட்ட அந்த அலுமினிய தகடுக்குள்ள அப்படி கொட்டி மேல ஒரு தகடை வச்சு வெல்டிங் வச்சு அப்படி பலாயிரம் அடி பூமியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சு மூடணும். அப்படி மூடி வைக்கிற இந்த அணுக்கழிவு 50,000 ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான். எப்படா பூமிக்குள்ள வெல்டு வச்சிருந்தா வச்சிருக்கான் பாரு. இத ஆழ குழி தோண்டி புதைத்தும் 50,000 ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான். ஒருவேளை நாமெல்லாம் செத்த பிறகு, இன்னைக்கு 2800 ஆண்டுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்திருக்கான் தமிழன்னு தோன்றான் பாரு கீழடியில, அப்படி தோண்டுனான்னு வச்சுக்க, என்ன யோசிச்சுக்க. இப்ப இந்த அணுக்கழிவை இங்கே புதைக்காதை என்று இந்த நிலத்தில் நின்று போராடிய ஒரே மகன் ஓ அண்ணன், நான் ஒருத்தன் தான். இதே தூத்துக்குடியில் வந்து போறான், இங்க இருக்கிறான். எவனும் ஆயுதம் இறக்கல. ஏன்? எவனுக்கு இதை பத்தி தெரியல, அவனுக்கு தேவையும் இல்லை. ஏன்? எனக்கு இது ஒரே ஒரு நிலம்தான் இருக்கிறது, இது மண்ணல்ல, என் அன்னையின் மடி என்பதால், என் தாயின் மடி என்பதால் தவித்தேன், துடித்தேன், போராடின. இங்க வைக்க கூடாது என்றும் போராடினவன் இந்திய ஒன்றிய அரசு கர்நாடகாவில் இருக்கிற கோலார், அங்க தங்கவே இல்லை, வேலை இல்லை, அங்க தோண்டப்பட்ட அந்த பகுதியில் புதைக்கலாம் என்று முடிவெடுக்கல, கருத்து சொல்லிச்சு. கருத்து சொன்னதற்கு மொத்த கர்நாடகாவில் எல்லாரும் அவனவன் கட்சி கொடியை கீழே போட்டுவிட்டு கர்நாடக மாநில கொடியை தூக்கிட்டு வீதிக்கு வந்துட்டான். புதைக்கலாம்ங்கிற கருத்து
அதோட அந்த கருத்தை அப்படியே புதைச்சிருச்சு ஒன்றிய அரசு. இப்ப எங்க இருக்கு இந்த கழிவை? என் நிலத்திலே இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்று இருக்கான். எப்போ? நான் இருக்கிற வரை தோன்ற குழியில் இவங்கள புதப்படைய ஒளிய ஒரு காலத்திலும் புதைக்க முடியாது. இது யாரு?